வணக்கம் மாணவர்களே. தரம் 13 ரசாயனவியல் பாடத்தினுடைய சமநிலை என்ற பகுதியிலே வருகின்ற 12.2 அமிலமூல நியமிப்புகள் தொடர்பான தேர்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்பிலே அமிலமூல நியமிப்புகள் தொடர்பான அடிப்படை விளக்கங்களை கற்றிருந்தோம். இன்று அதற்கு மேலதிகமான விடயங்களை கற்க இருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய ஆய்வுக்கூடங்களிலே இருக்கின்ற அமிலங்களை நோக்குகின்ற பொழுது அது ஒரு H+ஐ விடுவிக்கக்கூடிய அமிலங்களும் இருக்கின்றன, 2 H+ஐ விடுவிக்கக்கூடிய அமிலங்களும் இருக்கின்றன, 3 H+ஐ விடுவிக்கக்கூடிய அமிலங்களும் இருக்கின்றன. நாங்கள் கடந்த வகுப்பிலே ஒரு H+ஐ விடுவிக்கக்கூடிய HCl தொடர்பான நியமிப்புகளையே கற்றிருக்கின்றோம். இன்றைய தினம் 2 H+ அயன்களை அல்லது 3 H+ அயன்களை விடுவிக்கின்ற பல்புரோத்திரிக் அமிலங்கள் என்று சொல்லப்படுகின்ற அமிலங்கள் தொடர்பான நியமிப்புகளை கற்க இருக்கின்றோம். பல்புரோத்திரிக் அமிலங்களாக நாங்கள் ஒட்சாலிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், பொஸ்போரிக் அமிலம் போன்ற சில உதாரணங்களாக கூற முடியும். மேலும் இருமூல அமிலமான H2A அயனாக்கம் தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த H2A அயனாக்கத்தை பார்க்கின்ற பொழுது அது H3O+ ஆகவும் HA- ஆகவும் இங்கு அயனாக்கம் அடைகின்றது. அந்த HA- ஆனது மேலும் அயனாக்கம் அடைந்து H3O+ ஆகவும் A2- ஆகவும் வருகின்றது. எனவே இந்த H2A அமிலமானது ஒரு இருபுரோத்திரிக் அமிலமாக இருப்பதால் 2 சமநிலை தாக்கங்கள் பெறப்படுகின்றன. சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்த HCl அமிலத்திற்கு, அதாவது அது மின்பகு பொருளாக இருப்பதனால் முற்றாக அயனாக்கம் அடைந்து H+ஐயும் Cl- விடுவிக்கும் என்று பார்த்தோம். ஆனால் இந்த H2A அமிலமானது வித்தியாசமானது. அது 2 படிகளிலே அயனாக்கம் அடைந்து முதலாவது படியிலே HA- ஆக மாறுகின்றது. பின்னர் மேலும் அயனாக்கம் அடைந்து A2- ஏக்குவசனை தோற்றுவிக்கின்றது. எனவே இங்கு 2 சமநிலைகள் பெறப்படுவதனால் இந்த 2 சமநிலைகளுக்கும் சமநிலை விதிகளை பிரயோகிக்க முடியும். இந்த சமநிலை விதியின்படி முதலாவது சமநிலை தாக்கத்துக்கு நாங்கள் ஒரு சமநிலை மாறிலியை எழுதி கொண்டால் அது Ka1 என்று குறிப்பிடுகின்றோம். அந்த சமநிலை மாறிலி படத்திலே காட்டியவாறு H3O+ aqueous into HA- aqueous இன் கீழ் H2A aqueous ஆக அமையும். அதே போல இரண்டாவது தாக்கத்துக்கு நாங்கள் சமநிலை மாறிலியை எழுதினால் இங்கே காட்டியவாறு Ka2 ஆனது H3O+ செறிவு into A2- செறிவு கீழ் HA- செறிவாக அமையும். இந்த இருபுரோத்திரிக் அமிலங்களுக்கான அயனாக்க மாறிலிகள் 2 அயனாக்க மாறிலிகள் இங்கு பெறப்படுவதை நீங்கள் அவதானிக்க முடியும். இதே போல நாங்கள் ஒரு இரு அமில மூலம் B2- அயனாக்க தாக்கங்களை கருதுவோமானால் அந்த B2- 2 சமநிலை தாக்கங்களை உடையது. முதலாவது சமநிலை தாக்கத்திலே B2- ஆனது Hb- ஆகவும் OH- ஆகவும் அயனாக்கம் அடைகின்றது. இரண்டாவதாக சமநிலையை நோக்குவோமானால் முதலாவது தாக்கத்தின் விளைவாக பெறப்பட்ட Hb- ஆனது H2B ஆகவும் OH- ஆகவும் அயனாக்கம் அடைகின்றது. இந்த 2 சமநிலை தாக்கங்களுக்கும் நாங்கள் சமநிலை மாறிலிகளை எழுதி கொள்ள முடியும். முதலாவது சமநிலை மாறிலிக்கு நாங்கள் Kb1 எனவும், இரண்டாவது சமநிலை மாறிலிக்கு Kb2 எனவும் நாங்கள் குறியீடுகளை கொடுத்து அந்த சமநிலை சமன்பாடுகளை எழுதுகின்ற பொழுது இங்கே காட்டப்பட்டவாறு அமையும். அடுத்து நாங்கள் இந்த பல்லமில மூலத்தினுடைய நியமிப்புகள் தொடர்பாக நோக்குவோம். நாங்கள் சென்ற வகுப்பிலே படித்த சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும்
இடையிலான நியமிப்பின் போது பிஹெச் வரைவு பெறப்பட்டிருக்கின்றது. அந்த பிஹெச் வரைவிலே ஒரு சமவெளி புள்ளியை மாத்திரம் நாங்கள் அடையாளம் கண்டு படித்திருக்கின்றோம். அதே போல ஒரு முடிவு புள்ளியை மாத்திரம் அடையாளப்படுத்தி கற்றிருக்கின்றோம். ஆனால் இங்கே பல்லமில மூலங்கள் அல்லது பல்மூல அமிலங்கள் தொடர்பான நியமிப்புகளை கருதுகின்ற பொழுது எங்களுக்கு 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சமநிலை புள்ளிகளை நாங்கள் அடையாளம் படுத்தி கொள்ளக்கூடியதான இடங்கள் வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதற்கு உதாரணமாகவே இங்கே சோடியம் கார்பனேட்டுக்கும் HCl-க்கும் இடையிலான அந்த நியமிப்பினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த நியமிப்பு தொடர்பான pH வரைவிலே 2 சமநிலை புள்ளிகளை நாங்கள் அவதானிக்க முடியும். அதே போல 2 முடிவு நிலை புள்ளிகளையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கான காரணங்களை நாங்கள் இப்பொழுது நோக்குவோம். முதலாவதாக நாங்கள் நியமிப்புக்காக எடுத்துக்கொண்ட மூலமான சோடியம் கார்பனேட்டினை கருதுவோமானால் அது ஒரு வெண்மின் பகுபொருளாக இருக்கும். எனவே Na+ அயன்களும் கார்பனேட் அயன்களும் முற்றாக பிரிக்கடைந்து உருவாகி இருக்கும். மேலும் இந்த கலவையிலே Na+ அயன்களும் கார்பனேட் அயன்களும் நீரும் காணப்படும். நியமிப்பின் ஆரம்பத்திலே நாங்கள் அளவிலிருந்து சேர்க்கப்படுகின்ற HCl அமிலமானது முதலில் இந்த கார்பனேட் அயன்களுடன் தாக்கமுற தொடங்கும். முதலாவது சமவெளி புள்ளியில் கலவையில் பின்வரும் சமநிலை நிலவதை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். HCO3- அயன்கள் நீருடன் தாக்கமுற்று H2CO3 இணையும் OH- அயன்களையும் தோற்றுவிக்கும். அடுத்து இரண்டாவது சமவெளி புள்ளியில் கலவையின் சமநிலையினை நாங்கள் நோக்குவோமானால் அங்கு H2CO3 ஆனது நீருடன் தாக்கமுற்று HCO3- H3O+-னையும் தோற்றுவிக்கின்ற ஒரு நீர்ப்பகுப்பு தாக்கம் நடைபெற்றிருக்கும். மேலுள்ள 2 தாக்கங்களையும் அவதானிப்பதன் மூலம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம். அதாவது முதலாவது சமவெளி புள்ளியில் கலவை மூலமாகவும் இரண்டாவது சமவெளி புள்ளியில் கலவை அமிலமாகவும் இருக்கும் என்பதை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம். ஏனென்று சொன்னால் முதலாவது நீர்ப்பகுப்பின் போது நீங்கள் பார்ப்பீர்களானால் OH- பெறப்படுகின்றது. இரண்டாவது நீர்ப்பகுப்பின் போது H3O+ பெறப்படுகின்றது. எனவே முதலாவது சமவெளி புள்ளியில் கலவை மூலமாகவும் இரண்டாவது சமவெளி புள்ளியில் கலவை அமிலமாகவும் இருக்கும். ஒரு உதாரணத்தினூடாக நாங்கள் இதனை விளங்க முயற்சிப்போம். முதலிலே இங்கே 0.1 மோல் டெசிமீட்டர்-3 HCl அமிலத்துடன் 25 cm3 0.1 மோல் டெசிமீட்டர்-3 சோடியம் கார்பனேட் கரைசலின் நியமிப்பை கருதுவோம். இங்கே HCl ஆனது ஒரு புரோத்திரிக் அமிலமாக இருக்கின்றது. அதே நேரம் சோடியம் கார்பனேட் ஆனது 2 படிகளிலே சமநிலை அடையக்கூடிய கார்பனேட் அயன்களை இங்கு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தாக்கம் நாங்கள் முன்னர் கற்றது போல இந்த கார்பனேட் அயன்கள் 2 சமநிலை தாக்கங்களை உருவாக்கி பிரிகையடையும். முதலிலே கார்பனேட் அயன்கள் H+ அயன்களுடன் சேர்ந்து இருகார்பனேட் அயன்களாக மாறும். பின்னர் அந்த இருகார்பனேட் அயன்கள் மேலும் H+ஐ பெற்று அங்கே H2O-வாகவும் CO2-வாகவும் மாறுகின்ற 2 தாக்கங்களை நாங்கள் இந்த வினாவிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனை அடிப்படையாக வைத்து இந்த வினாவிற்கான விடையை நாங்கள் நோக்குவோம். இங்கே உங்களுக்கு மேலதிகமான தரவுகளாக 2 அயனாக்க மாறிலிகளும் தரப்பட்டிருக்கின்றன. Ka1 அதாவது முதலாவது தாக்கத்துக்கான அயனாக்க மாறிலி 4.3 × 10⁻⁷ மோல் டெசிமீட்டர்-3. அதே போல் இரண்டாவது தாக்கத்துக்கான அயனாக்க மாறிலி 4.7 × 10⁻11 மோல் டெசிமீட்டர்-3. இப்போ இந்த தாக்கத்தை நாங்கள் கருதுவோமானால் தாக்கம் முதலாவது தாக்கம் 25 cm3 இரண்டாவது சமவெளி புள்ளி தாக்கம் 50 cm3 உள்ளது என்பதை நாங்கள் குறித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
என்னென்னு சொன்னால் அந்த பீசமான விகிதத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் இதனை கணிப்பிட்டு கொள்ள முடியும். இங்கே இந்த தாக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் இருகார்பனேட் அயன்கள் நீருடன் தாக்கமுற்று முதலில் HCO3 மைனஸினையும் H3O+னையும் உருவாக்கும். பின்னர் முதலாவது தாக்கத்தில் உருவாகிய HCO3 மைனஸ் மேலும் நீருடன் தாக்கமுற்று CO3 மைனஸையும் H3O+னையும் உருவாக்குகின்றது. எனவே இங்கே 2 அயனாக்க மாறிலிகள் பெறப்படுகின்றன. அதனை இங்கே சமநிலை மாறிலி சமன்பாட்டிலே நாங்கள் போட்டு காட்டுவோமானால் இங்கே காட்டியவாறு அமையும். விளைவுகளை மேலே இட்டு தாக்கிகளை கீழே இட்டுக்கொள்வது எங்களுடைய சமநிலை விதியாக இருக்கின்றது. அதன் பிரகாரம் தந்த தரவுகளை இங்கே குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் உள்ள கணிப்பை நாங்கள் நோக்குவோம். இங்கே ஆரம்பத்திலே HCl கனஅள 0 இருக்கும். இந்த புள்ளியிலே அமிலம் இடப்படாததனால் 0.1 மோல் டெசிமீட்டர் -3 சோடியம் கார்பனேட் கரைசல் மட்டுமே உள்ளது. ஆகவே pH என்பது அந்த நிலையிலே உள்ள pH என்பது HCO3 மைனஸ் OH மைனஸ் என்பவற்றை தருவதற்கான ஒரு தாக்கத்தினால் தீர்மானிக்கப்படும். அதனை கீழே காட்டியிருக்கின்றேன். CO3 மைனஸ் அயன்கள் H2O லிக்யூட்டுடன் சேர்ந்து HCO3 மைனஸ் அயன்களையும் OH மைனஸ் அயன்களையும் தோற்றுவித்திருப்பதை நீங்கள் காணலாம். இந்த நிலைக்கு நாங்கள் சமநிலை விதியினை பிரயோகிப்போமானால் இங்கு காட்டப்பட்டவாறு ஒரு சமநிலை தாக்கம் பெறப்படும். இந்த சமநிலை தாக்கத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு கால்குலேஷனை செய்து இந்த pH பெருமானத்தை நாங்கள் கணிப்பிட்டு கொள்ள முடியும். இதனை இந்த பகுதியிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே KW என்பது நீரினுடைய அயனாக்க மாறிலி, Ka2 என்பது முதலாவது அயனாக்கத்தினுடைய சமநிலை மாறிலியாக இருக்கும். அந்த இரண்டுக்குமான சமன்பாடுகளை நாங்கள் இங்கே பிரதியீடு செய்கின்ற பொழுது இங்கே காட்டியவாறு ஒரு தொடர்புடைமை பெறப்படும். இது K' முன்னர் நாங்கள் காட்டிய K' சமனானதாக அமைகின்றது. இதனை நாங்கள் KB1 என்று வைத்துக்கொள்வோம். அடுத்து இந்த KB1க்கான பெருமானம் எங்களுக்கு பெறப்படலாம். அதற்கான பெருமானத்தினை நாங்கள் KW Ka2 வைத்துக்கொண்டு கணிப்போமானால் அது 2.13 தர 10⁴ மூல் டெசிமீட்டர் -3 அமையும். இதனை நாங்கள் மேலே பெறப்பட்ட சமன்பாட்டிலே பிரதியீடு செய்தால் KB1 சமன் OH மைனஸ் இந்த வர்க்கம் இன்று CO3 என்று போடலாம். ஏனென்று சொன்னால் அங்கே இருகார்பனேட் அயன்களுடைய செறிவும் OH மைனஸ் அயன்களுடைய செறிவும் இங்கு சமனாக இருக்கு. எனவே நாங்கள் அதனை OH மைனஸினுடைய வர்க்கம் என்று போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதிலிருந்து நாங்கள் OH மைனஸினுடைய செறிவை காணுவோமானால் அது 4.61 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 இருக்கு. இதிலிருந்து நாங்கள் H3O+னுடைய சரிவினை கண்டு pH கோவையிலிட்டு pHனுடைய பெருமானத்தை கணித்து கொள்ள முடியும். இது 11.71 அமையும். அடுத்து நாங்கள் முதலாவது சமவெளி புள்ளியை கருதுவோம். முதலாவது சமவெளி புள்ளி 25 cm3 பெறப்படும் என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே கூறிக்கொண்டோம். அதன் அடிப்படையில் முதலாவது சமநிலை புள்ளியில் பின்வரும் சமநிலை தாக்கம் காணப்படும். HCO3 மைனஸ் H2O சேர்ந்து H2CO3 ஆகவும் OH ஆகவும் உருவாகின்ற தாக்கம். இதற்கு நாங்கள் சமநிலை விதியை பிரயோகித்து இங்கே காட்டியவாறு சமநிலை கோவையினை எழுதி கொள்ள முடியும். மேலும் நாங்கள் அந்த KW Ka1 தொடர்பினை இங்கே இட்டுக்கொள்ளுகின்ற பொழுது முன்னர் பிரதியிட்டவாறு பிரதியிட்டு எங்களுக்கு ஒரு சமன்பாடு கிடைக்கின்றது. H2CO3 OH கீழ் HCO3 சரிவண்டு. இதனை நாங்கள் KB2 என்று வைத்துக்கொள்வோம். பின்னர் இந்த KB2 ஆனது கார்பனேட்டினது 2வது அயனாக்க மாறிலி என்று சொல்லுகின்றோம். எனவே இதனை இந்த 2 சமன்பாடுகளுக்கூடாக நாங்கள் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும். முதலாவது கார்பனேட் அயன்கள் H2O சேர்ந்து
HCO3 மைனஸையும் OH மைனஸையும் தோற்றுவிக்கின்ற தாக்கம். இதிலே பெறப்படுகின்ற சமநிலை மாறிலி KB1. அங்கே பெறப்பட்ட விளைவாகிய HCO3 மைனஸ் மேலும் நீருடன் தாக்கமடைந்து எங்களுக்கு H2CO3னையும் OH மைனஸையும் உருவாக்குகின்றது. இது KB2 என்று நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்வோம். KB2க்கான சமன்பாடு இங்கே காட்டப்பட்டவாறு அமையும். இதனை நாங்கள் எங்களுடைய KW பெருமானத்திலிருந்தும் KA2 பெருமானத்திலிருந்தும் கணிப்பிட்டு கொள்ள முடியும். மேலும் தாக்கம் ஒன்றிற்கு நாங்கள் சமநிலை விதியை பிரயோகிக்கின்ற பொழுது இந்த KB2க்கான சமநிலை கோவை பெறப்படும். அது இங்கே காட்டப்பட்டவாறு அமையும். H2CO3யும் OH மைனஸ் அயனும் சமனாக இருப்பதால் நாங்கள் KB2க்கான சமன்பாட்டிலே OH மைனஸ் வர்க்கத்தின் கீழ் HCO3 மைனஸ் என்றவாறு பிரதியிட்டு கொள்ள முடியும். இதனை நாங்கள் 25 cm3 HCl இடப்படும் போது முதலாவது சமவெளப்புள்ளி பெறப்படுவதனால் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே நாங்கள் அதனை பிரதியிட்டு காட்டுகின்ற பொழுது HCO3 மைனஸினுடைய சரிவானது 0.05 மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என பெறப்படும். அதிலிருந்து நாங்கள் OH மைனஸ் அயனுடைய சரிவை கண்டால் அது 2.33 தர 10⁸ அமையும். OH மைனஸ் சரிவிலிருந்து H3O+னுடைய சரிவை கண்டு அதனை pH கோவையில் பிரதியிட்டால் எங்களுக்கு pH 9.47 பெறப்படும். அடுத்ததாக நாங்கள் இரண்டாவது சமவெளி புள்ளியை கருதுவோமானால் இரண்டாவது சமவெளி புள்ளியில் பின்வரும் சமநிலை நிலவுகின்றது. H2CO3 ஆனது நீருடன் சேர்ந்து HCO3 மைனஸினையும் H3O+னையும் உருவாக்கும். இதற்கு நாங்கள் சமநிலை விதியை பிரயோகித்தால் இவ்வாறு சமன்பாடு கிடைக்கும். K டேஷ் என்றதனை போட்டுக்கொண்டால் HCO3 மைனஸ் எக்வஸ் இன்டு H3O+ எக்வஸ் கீழ் H2CO3 எக்வஸாக அமையும். இதனை நாங்கள் KB1க்கு சமனென்று பார்த்து கொள்ள முடியும். எனவே KB1 ஆனது H3O+னுடைய சரிவின் வர்க்கம் என்றும் H2CO3னை கீழே போட்டு பிரிப்பதனால் பெறப்படும் என்று நாங்கள் கருதி கொள்ள முடியும். ஆனால் இங்கே HCO3 மைனஸ் எக்வஸ் சரிவும் H3O+ அயன் சரிவும் சமனாக இருப்பதையும் காணக்கூடியதாக இருப்பதனால் நாங்கள் முதலாவது சமவெளி புள்ளிக்கு பின்பு இரண்டாவது சமவெளி புள்ளியை அடைவதற்கு மேலும் 25 cm3 HCl தேவைப்படுகின்றது என்பதனை நாங்கள் நோக்க முடியும். ஆகவே இரண்டாவது சமநிலை புள்ளியில் H2CO3 எக்வஸை பின்வருமாறு கணிக்க முடியும். இங்கே H2CO3னுடைய சரிவு என்பது தரப்பட்ட சரிவுகளை பிரதியீடு செய்கின்ற பொழுது எங்களுக்கு 0.03 ஆக கிடைக்கும். இங்கே H3O+னுடைய வர்க்கம் K1க்கு சமனானது H2CO3னுடைய சரிவுக்கும் சமனானதாக அமையும். இதிலிருந்து H3O+னுடைய சரிவினை 1.4 தர 10⁻⁴ மோல் டெசிமீட்டர் மைனஸ் 3 எனவும் அதனை pH கோவையில் பிரதியீடு செய்து கொள்வதன் மூலம் pH ஆனது 3.94 என்றும் நமக்கு பெறப்படும். இந்த கணிப்புகளிலிருந்து நாங்கள் சில முடிவுகளை பெறக்கூடியதாக இருக்கும். இதுதான் முக்கியமானது பிள்ளைகளே. இந்த முடிவுக்காகத்தான் முன்னர் காட்டப்பட்ட கணிப்புகளை எல்லாம் செய்திருந்தோம். முதலாவது சமவெளி புள்ளியிலே அவருக்கு கிடைத்த pH 9.4 இருக்கின்றது. இரண்டாவது சமவெளி புள்ளியிலே pH 4 அமைகின்றது. அப்போ ஒரு பரிசோதனையிலே முதலாவது சமவெளி புள்ளியை கண்டறிய பினோத்தலின் காட்டியும் அதேவேளை இரண்டாவது சமவெளி புள்ளியை கண்டறிய மெதைல் செம்மஞ்சள் காட்டியும் பொருத்தமானது எனவும் தெளிவாக தெரிகின்றது. நியமிப்பின் பொழுது pH மாற்றத்தினை நாங்கள் காட்டி வரைவை வரைகின்ற பொழுது இந்த இடங்களை நாங்கள் குறித்து கொள்ள முடியும். மேலும் நாங்கள் கேட்க போகின்ற காட்டிகள் என்ற பகுதியிலிருந்து இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இந்த சோடியம் கார்பனேட் HCl நியமிப்புக்கான வரைவினை நோக்குவோமானால் அது இங்கே காட்டப்பட்டவாறு அமையும். ஆரம்பத்திலே சோடியம் கார்பனேட்டினுடைய pH உயர்வாக இருக்கும். மூலத்தினுடைய pH சிறிதாக H+ஐ சேர்க்கின்ற பொழுது அதனுடைய pHனுடைய அளவு குறைவடைந்து சடதியான pH முதலாவது சமநிலை புள்ளியிலே பெறப்படுகின்றது. பின்னர் மேலும் H+ஐ சேர்க்கின்ற பொழுது இரண்டாவது சமநிலை புள்ளியும் பெறப்படும். எனவே இது ஒரு படி போன்ற வரைபாக
இந்த சோடியம் கார்பனேட் HCl வரைவு அமைவதை நீங்கள் காணலாம். அடுத்து நாங்கள் அமிலமூல காட்டிகளை பற்றி நோக்குவோம். இந்த முன்னர் நாங்கள் கதைத்த அமிலமூல நியமிப்புகளின் போது காட்டிகள் தொடர்பான விடயங்களையும் இடைக்கிடையே கதைத்திருந்தேன். மெதைல் செம்மஞ்சள், பினோத்தலின் போன்ற காட்டிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்திருந்தேன். அவை என்றால் என்ன, அவை எவ்வாறு தொழிற்படுகின்றன என்பதை குறித்து இன்னும் நாங்கள் விரிவாக ஆராய இருக்கின்றோம். அமிலமூல நியமிப்புகளின் போது சமவெள புள்ளியை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்றும் முடிவு புள்ளியை கண்டுபிடிக்க முடியும் என்றும் கடந்த வகுப்பிலே கூறியிருந்தேன். இந்த முடிவு புள்ளியினை கண்டுபிடிப்பதற்கு காட்டி எமக்கு உதவி செய்கின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது. காட்டிகள் என்பது என்ன, அதனுடைய தொழிற்பாடு எவ்வாறு அமையும் என்பதை அடுத்ததாக பார்ப்போம். பொதுவாக காட்டிகள் என்பது சேதன சாயங்களின் பெறுதிகளான மிகமென் அமிலங்கள் அல்லது மிகமென் மூலங்களாக இருக்கு. இவை எவ்வாறு எங்களுக்கு நிறமாற்றத்தை காட்டுகின்றன என்று சொன்னால், பொதுவாக காட்டிகள் என்கின்ற வரையறையை நாங்கள் பார்ப்போமானால், தாமிருக்கும் ஊடகத்தினுடைய pH மாற்றத்துக்கு ஏற்ப நிறமாற்றத்தை காட்டக்கூடிய பதார்த்தங்கள் காட்டிகள் எனப்படும். அதன் அடிப்படையிலே பொதுவாக சொல்லலாம், காட்டிகள் அமிலத்திலே ஒரு நிறத்தையும் மூலத்திலே இன்னும் ஒரு நிறத்தையும் காட்டும் என்று. ஆனால் அது திருத்தமான கூற்று இல்லை. ஏனென்று சொன்னால், காட்டியினுடைய pH வீச்சினை வைத்தே நாங்கள் அது காட்டுகின்ற நிறத்தினை பற்றி கூற முடியும். காட்டியினுடைய pH வீச்சுக்கு கீழ் நிலை புள்ளிக்கு கீழே இருக்கின்ற pHலே ஒரு நிறத்தையும், மேல்நிலை புள்ளிக்கு மேலே இருக்கின்ற pHலே இன்னும் ஒரு நிறத்தையும் காட்டுவதுதான் காட்டியினுடைய தொழிற்பாடு. உதாரணமாக மெதைலோரேஞ்ச் காட்டியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதனுடைய pH வீச்சு 3.1க்கும் 4.4க்கும் இடைப்பட்டது என்று சொன்னால், 3.1க்கு கீழே ஒரு நிறத்தையும் 4.4க்கு மேலே இன்னும் ஒரு நிறத்தையும் காட்டும். இந்த இரண்டு pH பரிமாணங்களும் அமில பகுதிக்குள்ளே அமைவதை நாங்கள் காணலாம். அதே போல பினோத்தலின் காட்டியினுடைய pH வீச்சை கருதுவோமானால் 8.3 என்று சொல்லப்படுது. இங்கே 8.3க்கு கீழே ஒரு நிறத்தையும் 10க்கு மேலே இன்னும் ஒரு நிறத்தையும் பினோத்தலின் காட்டும். இந்த இரண்டு புள்ளிகளும் மூலப்பகுதிக்குள்ளேயே அமைவதை காணலாம். எனவே பொதுவாக நாங்கள் காட்டிகள் அமிலத்தில் ஒரு நிறத்தையும் காரத்தில் இன்னும் ஒரு நிறத்தையும் காட்டும் என்று சொன்னாலும் அதனுடைய pH வீச்சினை வைத்து திருத்தமாக நாங்கள் கூறிக்கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் இந்த காட்டியினுடைய தொழிற்பாடு எவ்வாறு அமையும் என்பதை இங்கே சமன்பாட்டுக்கூடாக விளங்க முயற்சிப்போம். இங்கே காட்டிகள் பொதுவாக மிகமென் அமிலங்கள் அல்லது மிகமென் காரங்களாக இருப்பதனால் அதனை HIN என்கின்ற குறியீட்டிலே போட்டிருக்கின்றேன். இப்போ இந்த HIN எவ்வாறு அயனாக்கம் அடையும் என்று சொன்னால் H3O+ எக்வஸாகவும் IN- அயனாகவும் அயனாக்கம் அடையும். இங்கே HIN ஆனது ஒரு நிறமாகவும் IN- ஆனது இன்னும் ஒரு நிறமாகவும் இருக்கு. இதன் அடிப்படையிலே தான் இந்த காட்டிகள் நமக்கு நிறமாற்றத்தை காட்டுகின்றன. HIN-உடைய செறிவு IN- செறிவை காட்டிலும் 10 மடங்கு உயர்வாக இருக்கின்ற பொழுது HIN-உடைய செறிவு நிறம் தெளிவாக தெரியும். மறுதலையாக IN- செறிவு HIN-உடைய செறிவை காட்டிலும் 10 மடங்கு கூடுதலாக இருக்கின்ற பொழுது IN- செறிவு நமக்கு தெளிவாக தெரியும். இதனை வைத்து கொண்டு தான் நாங்கள் காட்டியினுடைய pH வீச்சம் துணிவது வழமை. இந்த காட்டியினுடைய pH வீச்சு தொடர்பான விடயம் இங்கே காட்டப்படுகின்றது. IN- செறிவிலும் HIN செறிவிலும் காட்டியினுடைய வீச்சம் தங்கியிருக்கும். அடுத்த முக்கியமான விடயம் பிள்ளைகளே, இந்த சமவெள புள்ளியும் முடிவு புள்ளியும் எவ்வாறு சமமாக அமையும் அல்லது பொருந்தும் என்கின்ற ஒரு விடயத்தை இங்கே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது நாங்கள் ஒரு தாக்கத்தினுடைய சமவெள புள்ளியில்
பிஹெச்சிற்கு சமமான pKin உடைய ஒரு காட்டியை தெரிவு செய்து நியமிப்பை காட்டியின் நிறம் திருத்தமாக HINக்கும் IN-க்கும் இடைப்பட்ட அரைவாசி வழியில் உள்ள வரைக்கும் தொடர்ந்தால் சமவெள புள்ளியும் முடிவு புள்ளியும் சமனாக பொருந்தும். மீண்டும் இதனை சொல்லுகின்றேன். சமவெள புள்ளியில் pHக்கு சமமான pKin உடைய காட்டியை தெரிவு செய்து நியமிப்பை காட்டியின் நிறம் திருத்தமாக HINக்கும் IN-க்கும் இடைப்பட்ட அரைவாசி வழியில் உள்ள வரைக்கும் தொடர்ந்தால் சமவெள புள்ளியும் முடிவு புள்ளியும் சமனாக பொருந்தும். அதே நேரம் சமவெள புள்ளியில் எங்களுக்கு pH மாற்றத்தினை நாங்கள் தெளிவாக கண்டுகொள்ள முடியாது. pH மாற்றத்தினை நாங்கள் கண்டுகொள்ளுவது முடிவு புள்ளியிலே ஆகும். இந்த முடிவு புள்ளி எவ்வாறு எங்களுக்கு பெறப்படும் என்று சொன்னால், முன்னர் நான் குறிப்பிட்டவாறு அந்த 10 மடங்கு சரிவு 10 மடங்கு சரிவு உயர்வாக இருக்கின்ற பொழுதுதான் அதனுடைய நிறம் எங்களுக்கு தெளிவாக தெரியும். IN- சரிவினை விட HIN-உடைய சரிவு 10 மடங்கு கூடுதலாக இருக்கும் பொழுது HIN-உடைய நிறம் நமக்கு தெளிவாக தெரியும். அதே போல IN- சரிவு HIN-இன் சரிவை விட 10 மடங்கு உயர்வாக இருக்கின்ற பொழுது அதனுடைய நிறம் எங்களுக்கு தெளிவாக தெரியும். இதனை நாங்கள் மேலும் விளங்க முயற்சிப்போம். HIN என்பது மிகமென் அமிலக்காட்டியை நாங்கள் கருதுவோமானால் அதனுடைய சமநிலை என்றவாறு அமையும். இங்கு இது ஒரு நிறம் ஒன்றாகவும் இது நிறம் 2ஆகவும் இருக்கும். நிறம் ஒன்று தெளிவாக தெரிய வேண்டுமென்றால் IN- சரிவை விட HIN-உடைய சரிவு 10 மடங்கு கூடவாக இருக்கும். நிறம் 2 தெளிவாக தெரியணும் என்றால் IN- சரிவு HIN சரிவை விட 10 மடங்கு கூடவாக இருக்கவன். இதனைத்தான் நாங்கள் இந்த சமன்பாட்டிலே போட்டு அதற்கான pH வீச்சு எல்லையினை கண்டுகொள்வதற்காக இந்த தொடர்புடைமையை பயன்படுத்திக்கணும். HIN சரிவை காட்டிலும் HIN-க்கும் IN-க்கும் இடையிலான அந்த விகிதம் 10ஐ விட கூடுதலாக அல்லது சமனாக உள்ள போது நாங்கள் இந்த சமன்பாட்டை பிரயோகித்தால் எங்களுக்கு pH என்பது pKin+1 பெறப்படும். மாறி IN- சரிவுக்கும் HIN-க்கும் இடையிலான விகிதம் 10ஐ விட கூட அல்லது சமனாக உள்ள பொழுது இந்த pHக்கான சமன்பாட்டை பிரயோகித்தால் pH ஆனது pKin+1 அமையும். இணைமூலம் IN- நிறம் மேன்மையடையும் தென்படும். பிள்ளைகளே, HIN சரிவிற்கும் IN- சரிவுக்கும் இடையிலான விகிதம் 10ஐ விட கூடுதலாக அல்லது சமனாக உள்ள போது pH கோவையிலே இட்டு பார்க்கின்ற பொழுது pH pKin-1 என பெறப்படும். இங்கு HIN அமிலத்தினுடைய நிறம் மேன்மையடையும் தென்படும். அடுத்து IN- சரிவுக்கும் HIN சரிவுக்கும் இடையிலான விகிதம் 10ஐ விட சமனாக அல்லது கூடவாக அமையும் பொழுது pH ஆனது pKin+1 அமையும். இங்கு இணைமூலம் IN- நிறம் மேன்மையடையும் தென்படும். இங்கே படத்திலே பார்ப்போமானால் அந்த pH-னுடைய வீச்சு pKin பரிமாணத்திலிருந்து +-1 அமையும். ஒன்று குறைவான பரிமாணத்திலிருந்து ஒன்று கூடவான பரிமாணத்துக்கு இடைப்பட்டதாக காட்டியினுடைய pH வீச்சு அமைவதை நாங்கள் காணலாம். NaOH-க்கும் HCl-க்கும் இடையிலான நியமிப்புக்கு பினோத்தலின் ஒரு பொருத்தமான காட்டியாகும். பினோத்தலின் அமிலம் நடுநிலை ஆகிய கரைசல்களில் நிறமற்றது. ஆனால் மூலக்கரைசல்களில் சிவப்பு சேர்ந்த மென்சிவப்பு நிறமுடையது. pH 8.3 காட்டி நிறமற்றது என்பதை அளவீடுகள் காண்பிக்கின்றன. ஆனால் pH 8.3 மீறும் பொழுது சிவப்பு மென் சிவப்பு நிறமாக மாறுவதற்கு
ஆரம்பிக்கின்றது. ஒரு காட்டி ஒரு நியமிப்புக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டுமென்றால் அந்த நியமிப்பு தாக்கத்தினுடைய சடதியான pH மாற்றத்தினுள் காட்டியின் pH அமைய வேண்டும். அப்பொழுது அந்த காட்டியானது அத்தாக்கத்திற்கான உகந்த காட்டியாக அமையும். இங்கு அட்டவணையிலே சில காட்டிகளும் அவற்றினுடைய pH வீச்சங்களும் கீழ்நிலை புள்ளிக்கு கீழே என்ன நிறம் என்றும் மேல்நிலை புள்ளிக்கு மேலே என்ன நிறம் என்றும் இந்த அட்டவணையிலே காட்டப்பட்டிருக்கின்றன. அதன்படி எங்களுடைய ஆய்வு கூடத்திலே அடிக்கடி நாங்கள் பயன்படுத்துகின்ற காட்டிகளை இரண்டை நாங்கள் பொதுவாக நோக்க முடியும். ஒன்று மெதைல் செம்மஞ்சள், அந்த காட்டியினுடைய pH வீச்சம் 3.1க்கும் 4.4க்கும் இடையிலே அமையும். அமிலத்திலே செம்மஞ்சள் நிறமாகவும் மூலத்திலே மஞ்சள் நிறமாகவும் காணப்படும். அடுத்து நாங்கள் ஆய்வுக்கூடத்திலே பயன்படுத்துகின்ற முக்கியமான காட்டி பினோத்தலின். இதனுடைய வீச்சு 8.3க்கும் 10க்கும் இடையிலே அமையும். இங்கே அமிலத்திலே அது நிறமற்றதாகவும் மூலத்திலே சிவப்பு சேர் மென் சிவப்பாகவும் அமைவதை காணலாம். இதே போலத்தான் ஏனைய காட்டிகளுடைய நிறமாற்றங்களும் அவற்றுடைய pH வீச்சுகளும் அமையும். இதனை இந்த படத்திலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். வெவ்வேறு விதமான காட்டிகளுக்கும் அவற்றினுடைய pH வீச்சங்கள் எவ்வாறு அமையும் என்பதனையும் இந்த படத்திலே குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஒரு நியமிப்புக்கு காட்டியை எவ்வாறு தெரிவு செய்வது என்ற விடயத்தை பார்ப்போம். ஒரு நியமிப்பு தாக்கத்தின் போது சடதியான pH மாற்றம் நிகழுகின்ற இடத்திலே ஒரு காட்டியினுடைய pH வீச்சம் அமையுமாயின் அந்த நியமிப்புக்கு அந்த காட்டி பொருத்தமானதாக இருக்கும். இந்த படத்தை நாங்கள் நோக்குவோமானால் நியமனியாக NaOH இங்கே இருக்கின்றது, இந்த YHல் X காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த வகையான நியமிப்பின் போது வரைபனுடைய போக்கு இங்கே படத்திலே காட்டிய 2 pH வரைப்புகளையும் நோக்குவோமானால் இது ஒரு மென்னமில வெண்கார நியமிப்பாக காட்டப்படுகின்றது. ஆரம்பத்திலே இதனுடைய pH மென்னமிலத்தினுடைய pH ஆக இருந்து தாக்கம் முடிவடைந்ததும் வெண்காரத்தினுடைய pHக்கு மாற்றமடைகின்றது. எனவே இதனுடைய pH வீச்சம் மென்னமில pHலிருந்து வெண்கார pHக்கு மாறுகின்றது. இவ்வாறு மாறுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சடதியான pH மாற்ற வீச்சினுள் மெதையில் சிவப்பினுடைய நிறமாற்ற வீச்சு அமையவில்லை. எனவே இது பொருத்தமற்ற காட்டி. ஆனால் பினோத்தலுடைய நிறமாற்ற வீச்சு 8.3க்கும் 10க்கும் இடையிலானது பினோத்தலுடைய நிறமாற்ற வீச்சு, அது இதற்குள்ளே அமைகின்றது. எனவே இந்த வகையான நியமிப்புக்கு பினோத்தலின் பொருத்தமான காட்டியாக அமையும். இந்த படத்திலே பார்த்தால் இது ஒரு மென்னமில வெண்கார நியமிப்பாக இருக்கின்றது. இந்த சடதியான pH மாற்றம் அமிலப்பகுதியிலிருந்து காரப்பகுதிக்கு அமைகின்ற போது அந்த சடதியான pH வீச்சினுள் மெதைல் செம்மஞ்சளுடைய நிறமாற்ற வீச்சும் பினோத்தலுடைய நிறமாற்ற வீச்சும் அமைகின்றது. எனவே இந்த வகையான நியமிப்புகளின் போது 2 காட்டிகளையுமே நாங்கள் பயன்படுத்த முடியும். அதாவது வெண்ணமில வெண்கார நியமிப்புகளின் போது 2 காட்டிகளையுமே நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அமிலமூல நியமிப்புகள் தொடர்பான பெற்றுக்கொண்ட அறிவுகளை வைத்துக்கொண்டு சில கணித்தல்களை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். இந்த கணித்தல்களை நாங்கள் திருத்தமாக செய்வதற்குத்தான் நாங்கள் முன்னர் எங்களுடைய தியரி பகுதிகளை படித்திருக்கின்றோம். வழமையாக எங்களுடைய வினாத்தாளிலே வருகின்ற ஒரு கேள்வியாக இந்த ஒரு கரைசலிலே கார்பனேட் அயன்களும் இருகார்பனேட் அயன்களும் இருக்கின்ற பொழுது அவற்றினுடைய சரிவுகளை எவ்வாறு துணிவது என்கின்ற கேள்வி வழமையாக வருவது வழக்கம். இதனை நாங்கள் இந்த எங்களுடைய அமிலமூலம் தொடர்பான அறிவையும் காட்டிகள் தொடர்பான அறிவையும் வைத்து
இந்த கணித்தலை எவ்வாறு செய்வது என்பதை குறித்து இப்பொழுது பார்ப்போம். ஒரு கரைசலுக்குள்ளே இந்த 2 அயன்களும் இருக்கின்றன. எனவே நாங்கள் இவை பொதுவாக காரம் சார்ந்த கரைசல்களாக இருக்கின்றது. இதனுடைய pH அன்னளவாக 10.1 இதனுடைய pH நாங்கள் அன்னளவாக 8.0 எடுத்துக்கொள்ளலாம். எனவே இதனை நாங்கள் ஒரு அமிலத்தோடு நியமிப்பதன் மூலம் இதனுடைய செறிவுகளை துணிவதற்கு எங்களுக்கு வழிகள் இருக்கின்றன. அதற்கு நாங்கள் காட்டிகளை பயன்படுத்த முடியும். முதலிலே இந்த 2 கூறுகளையும் கொண்ட கலவையை அமிலத்தினால் நியமிப்போம். நியமிக்கின்ற பொழுது இந்த கரைசலுக்கு இருக்கின்ற கூடிய காரமான பகுதி கார்பனேட் அயன். எனவே கார்பனேட் அயன் முதலிலே H+ அயன்களை வாங்கி இருகார்பனேட் அயனாக மாறும். இங்கு உருவாகிய இருகார்பனேட் அயன் மேலும் H+ அயன்களை வாங்கி H2O ஆகவும் CO2 ஆகவும் மாறும். அதே நேரம் அந்த கரைசலுக்குள்ளே ஏற்கனவே HCO3- அயன்கள் காணப்படுகின்றன. எனவே அந்த HCO3- அயன்களும் H+ அயன்களை வாங்கி H2O ஆகவும் CO2 ஆகவும் மாறும். அப்போ இந்த 3 விதமான தாக்கங்களும் இந்த நியமிப்புகளின் போது நடைபெறும். இந்த நியமிப்புகளின் போது ஏற்படுகின்ற pH மாற்றங்களை நாங்கள் கருதுவோமானால் இதனுடைய pH 10 அன்னளவாக 10.1 இதனுடைய pH அன்னளவாக 8.0 இதுவும் 8.0 இதுவும் 8.0 இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த முதலிலே உருவாகிய HCO3- நடுநிலையாக்கப்பட்டதும் ஏற்கனவே இருந்த HCO3- அந்த கரைசலுக்குள்ளே இருக்கும். எனவே அதனுடைய pH 8 காட்டும். அப்போ இந்த இருகார்பனேட் அயன் 8 முற்றாக முடிவடைந்த பின்னர் தான் எங்களுக்கு அமிலத்தினுடைய pH பெருமானம் கிடைக்கும். அப்போ அமிலத்தினுடைய pH பெருமானத்தை நான் 2 வைக்கிறேன். ரைட். அப்போ இந்த H+ஐ கொண்டு நாங்கள் இந்த கரைசலை நியமிப்பு செய்திருக்கின்றோம். கணித்தல்களுக்கு வசதியாக நான் இந்த மூலளவுகளை இப்பொழுது குறிக்கின்றேன். ஆரம்பத்திலே இந்த கரைசலுக்கு இருந்த கார்பனேட் அயன் மூலாக X மூலளவை நாங்கள் கருதினால் இங்கே இந்த கார்பனேட்டை நியமிப்பதற்கு தேவைப்பட்ட H+னுடைய மூலளவாகவும் X இருக்கும். உருவாகிய HCO3- X ஆக அமையும். இதுவும் X என்று சொல்லி போடலாம். அங்கே உருவாகிய இருகார்பனேட்டு தான் இது. ஏற்கனவே இருந்த இருகார்பனேட்டை நான் Y என்னும் மூலளவால் குறிக்கின்றேன். அதற்கு தேவைப்பட்ட H+ அளவும் Y ஆக இருக்கும். இந்த இருகார்பனேட்டை நியமிக்க தேவைப்பட்ட H+ மூலளவும் X ஆகத்தான் இருக்கும். இந்த 3 தாக்கங்களையும் நாங்கள் கருதுகின்ற பொழுது 2 காட்டிகளையும் பயன்படுத்தி எவ்வாறு இந்த கணித்தலை செய்வது என்பது குறித்து இப்பொழுது விளங்கப்படுத்த இருக்கின்றேன். அதாவது MO காட்டியையும் வினோத்தலின் காட்டியையும் பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு இந்த நியமிப்பை செய்வது என்பதை குறித்து இப்பொழுது பார்ப்போம். ஒரு கரைசலுக்கு 2 கூறுகளையும் கொண்ட இந்த நியமிப்பு குடுவைக்குள்ளே H+ஐ நாங்கள் துளியாக சேர்க்கின்றோம். அப்பொழுது ஏற்படுகின்ற pH மாற்றங்களை குறித்து பார்ப்போமானால் ஆரம்பத்திலே கரைசலுக்குள்ளே 10.1 pH இருந்தது. அது முதலில் சேர்க்கப்பட்ட H+னுடைய அளவை கொண்டு 8.0க்கு மாறும். மேலும் அந்த ஏற்கனவே இருந்த இருகார்பனேட்டினுடைய pH மட்டாக இருப்பதால் அதையும் நியமிப்பதற்கு மேலும் H+ பயன்பட்ட பிறகுதான் மேலதிகமான ஒரு துளி அமிலம் இதுக்குள்ள விழுந்த பிறகு எங்களுக்கு அமிலத்தின் pH ஆன 2 பெறப்படும். எனவே இந்த 2 படியிலே நடைபெறுகின்ற இந்த தாக்கம், முதலாவது தாக்கம் கார்பனேட் அயனுடைய நியமிப்பு என்பது 2 படியிலே நடைபெறுகின்ற தாக்கமாக இருக்கின்றது. மூன்றாவதாக இருக்கின்ற தாக்கம் அங்கே இருக்கின்ற இருகார்பனேட் அயனை H+னால் நியமிப்பு தொடர்பான ஒரு தாக்கம். இதனை நாங்கள் செய்கின்ற பொழுது இந்த கரைசலுக்குள்ளே நாங்கள் MO காட்டியினை விட்டிருந்தால்
எம்ஓ காட்டியினை விட்டிருந்தால் அந்த எம்ஓ காட்டி எப்பொழுது எங்களுக்கு நிறமாற்றம் காட்டும் என்பதை குறித்து இப்பொழுது சிந்திப்போம். எம்ஓ காட்டியினுடைய பிஹெச் வீச்சு 3.1க்கும் 4.4க்கும் இடையிலே இருக்கின்றது. எனவே இந்த 10.1 என்ற பிஹெச் ஆனது 4.4க்கு மேற்பட்டது. எனவே இது கார ஊடகத்துக்கான நிறமான மஞ்சளை காட்டிக்கொண்டு இருக்கும். இருகார்பனேட்டு 8க்கு வருகின்ற பொழுதும் அதுக்கு தெரியாது. எனவே நிறமாற்றம் ஏற்படாது. அங்கே இருகார்பனேட் அயன்களை முற்றாக நடுநிலையாக்கப்பட்டு மேலதிகமான வெண்ணமில துளி விழுகின்ற பொழுதுதான் மெதைல் செம்மஞ்சளுக்கு நிறமாற்றத்தை காட்ட தெரியும். என்றால் அப்பொழுதுதான் பிஹெச் 2க்கு வரும். எனவே உடனடியாக அது மென்சிவப்பாக மாறும். அதே நேரம் இந்த கரைசலுக்களை நாங்கள் பினோத்தலின் காட்டியை விட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று பார்ப்போம். பினோத்தலின் பிஹெச் வீச்சு 8.3 தொடக்கம் 10. அப்போ 10.1 என்கின்ற பிஹெச் இருக்கின்ற பொழுது அது காரத்துக்குரிய நிறம் மென்சிவப்பாக இருந்திருக்கும். பின்னர் அது 8 என்ற பிஹெச்சுக்கு வருகின்ற பொழுது உடனடியாக நிறமாற்றத்தை காட்டிவிடும். ஏனென்றால் கீழினை புள்ளி 8.3. அப்போ நிறமாற்றத்தை காட்டிவிடும், நிறமற்றதாக மாறிவிடும். இப்போ பினோத்தலின் காட்டியை பயன்படுத்தினால் முதலாவது தாக்கம் மட்டும் முடிவடைந்ததும் தாக்கம் முடிஞ்சது என்று காட்டிப்போடும். மெதைல் ஆரஞ்சை பயன்படுத்தினால் 3 தாக்கமும் முடிஞ்ச பிறகுதான் தாக்கம் முடிஞ்சது என்று காட்டும். அந்த தத்துவத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த செறிவுகளை இலகுவாக காணக்கூடியதாக இருக்கும். அதாவது இங்கே மெதைல் ஆரஞ்ச் காட்டியை பயன்படுத்துகின்ற பொழுது செலவாகிய H+னுடைய மூலளவு 2x + y ஆக இருக்கும். அதே நேரம் பினோத்தலின் காட்டியாக பயன்படுத்துகின்ற பொழுது செலவாகிய அமிலத்தினுடைய கனளவு மூலெண்ணிக்கை என்பது முதலாவது தாக்கத்துக்கு மட்டும் உரியதாக இருக்கும், x ஆக இருக்கும். எனவே இதன் போதும் ஒரு பெருமானம் பெறப்படும், இதற்கும் ஒரு பெருமானம் பெறப்படும். எனவே எக்ஸினுடைய பெருமானத்தை காணுவதன் மூலம் மேலே உள்ள சமன்பாட்டிலே பிரதியிட்டு y-னுடைய பெருமானத்தை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் அடிப்படையில் அந்த கரைசலுக்கு இருந்த கார்பனேட் அயனுடையதும் இருகார்பனேட் அயனுடையதும் செறிவினை இலகுவாக கண்டுகொள்ள முடியும். ஒரு கரைசலுக்குள்ளே OH- அயன்களும் கார்பனேட் அயன்களும் உள்ள போது அவற்றினுடைய செறிவுகளை எவ்வாறு துணிவது என்பதை குறித்து அடுத்து பார்ப்போம். இந்த கரைசலுக்குள்ளே நாங்கள் H+ஐ சேர்க்கின்ற பொழுது கூடுதலான காரம் தன்மையுடைய OH- முதலில் போய் அந்த H+ அயன்களை வாங்கும். என்னென்னு சொன்னால் இது வெண்காரத்தினுடைய ஒரு மூலிகம். இதனுடைய pH பெருமானம் 14 கிட்டவாக இருக்கும். இது ஏற்கனவே நாங்கள் பார்த்தவாறு 10.1 என்ற pHஐ கொண்டிருக்கும். முதலிலே நாங்கள் H+ஐ சேர்க்கின்ற பொழுது இந்த OH- அயன்கள் போய் H+ அயன்களை வாங்கி நீராக மாறும். அடுத்து மேலும் H+ அயன்களை சேர்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கார்பனேட் அயன்கள் போய் மேலதிகமான H+ அயன்களை வாங்கி முதலிலே HCO3- அயனாக மாறும். மேலும் H+ஐ சேர்க்கின்ற பொழுது இங்கே பெறப்பட்ட HCO3- அயன்கள் மேலும் H+ அயன்களை பெற்று H2O-ஆகவும் CO2-ஆகவும் மாறும். இங்கே pH மாற்றங்களை நாங்கள் குறித்து கொள்வோமானால் OH- pH அன்னளவாக 14. இங்கே நீருடைய pH 7 என்று போட முடியாது. ஏனென்றால் இந்த கரைசலுக்குள்ளே கார்பனேட் அயன்கள் தொடர்ந்து இருக்கின்றது. எனவே இதுக்கு 10.1 என்ற pHஐ போட்டுக்கொள்வோம். அப்போ இதுக்கும் 10.1. இங்கே இருகார்பனேட் அயன்கள் உருவாவதால் pH 8, இங்கும் pH 8. இங்கே மேலதிகமாக ஒரு அமிலத்துளி விழுந்திடும். ஆகவே pH 2க்கு வருவதாக எடுத்துக்கொள்வோம். இதனுடைய மூலளவுகளை குறிப்போமானால் இதனுடைய மூலளவை x என்று வைத்தால் இதுக்கு தேவைப்பட்ட H+ அயன்களும் x ஆக இருக்கும். கார்பனேட் அயன்களுடைய மூலளவு y என்று வச்சால் இந்த மூலளவு y ஆக இருக்கும். இங்கு பெறப்பட்ட இருகார்பனேட்டும் y ஆக இருக்கும்.
அந்த இருகார்பனேட்டு தான் இங்கே வருகின்றது. எனவே இதுவும் பைமோல், இதுக்கு தேவைப்பட்ட H+ம் பைமோலாக இருக்கும். இங்கே நாங்கள் 2 காட்டியையும் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தை நோக்குவோம். இந்த கரைசலுக்குள்ளே நியமிப்பு குடுவைக்குள்ளே இந்த கரைசல் இருக்கின்றது. இப்போ நாங்கள் MO காட்டியினை சேர்த்திருக்கின்றோம் என்று பார்த்தால் எப்பொழுது MO காட்டி நிறமாட்டத்தை காட்டும். முதலாவது தாக்கம் முடிவடைந்தாலும் MO காட்டிக்கு தெரியாது, 2வது தாக்கம் முடிவடைந்தாலும் MO காட்டிக்கு தெரியாது, 3வது தாக்கம் முடிவடைந்ததுதான் MO காட்டிக்கு தெரியும். எனவே இந்த முதலாவது 2வது 3வது தாக்கம் முடிவடைந்த பின்னர் தான் மெத்தில் ஆரஞ்சு காட்டி நிறமாற்றத்தை காட்டும். எனவே அதற்கு தேவையான H+னுடைய மூல எண்ணிக்கை X+2y ஆக இருக்கும். அடுத்து பினோத்தலின் காட்டியை நாங்கள் கருதுவோமானால், பினோத்தலின் காட்டியினுடைய 2 துளிகளை இந்த நியமிப்பு குடுவையில் இட்டுக்கொள்ளுகின்ற பொழுது முதலாவது தாக்கம் 10.1 என்ற pHக்கு வருகின்ற பொழுது பினோத்தலினுக்கு தெரியாது. ஆனால் 2வது தாக்கம் 8க்கு வருகின்ற பொழுது பினோத்தலினுடைய கீழெல்லை புள்ளியை விட 8 குறைந்தது. எனவே தாக்கம் முடிவடைந்து விட்டது என்று பினோத்தலின் கருதி கொண்டு நிறமாற்றத்தை காட்டும். எனவே பினோத்தலின் காட்டியாக பயன்படுத்துகின்ற பொழுது முதலாவதும் 2வதும் தாக்கம் மட்டுமே நடைபெற்றிருக்கு. எனவே இதன்போது பயன்பட்ட H+னுடைய மூலளவு வந்து X+y ஆக இருக்கும். இந்த 2 சமன்பாட்டையும் வைத்து தீர்ப்பதன் மூலம் 2 தெரியாக்கணியம் 2 சமன்பாடு, இதனை நாங்கள் தீர்த்து எக்ஸையும் வையையும் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ எக்ஸையும் வையையும் கண்டுகொள்வதன் மூலம் அவற்றினுடைய சரிவுகளை நாங்கள் தனித்தனியாக கண்டுபிடித்து கொள்ள முடியும். எனவே பிள்ளைகளை, இன்றைய தினம் இந்த அமிலமூல நியமிப்புகள் தொடர்பான சில மேலதிகமான விளக்கங்களை கற்றிருக்கின்றோம். முதலாவது வகுப்பிலே நாங்கள் நியமிப்பினுடைய வகைகள், அந்த நியமிப்பு எவ்வாறு செய்யப்படுகின்றது என்பதை குறித்து கற்றிருக்கின்றோம். இன்றைய தினம் கொஞ்சம் அதற்கு ஒருபடி மேலாக இரு புரோத்திரிக் அமிலங்கள் தொடர்பான விடயங்களை கற்று 2 சமவெள புள்ளிகளை கொண்ட நியமிப்பு தாக்கங்களை பற்றி கற்றிருக்கின்றோம். சமவெள புள்ளிகளை கொண்ட நியமிப்பு தாக்கங்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது, அந்த நியமிப்பின் போது சமவெள புள்ளிகள் கார ஊடகத்திலே பெறப்படுகின்றனவா, அமில ஊடகத்திலே பெறப்படுகின்றனவா என்ற விடயங்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கற்றிருக்கின்றோம். அடுத்து காட்டிகள் என்கின்ற ஒரு புதிய பதார்த்தத்தை பற்றி அறிந்திருக்கின்றோம். காட்டிகள் என்றால் தாமிருக்கும் ஊடகத்தின் pH மாற்றத்துக்கேற்ப நிறமாற்றத்தை காட்டக்கூடிய பதார்த்தங்கள் என்று கற்றிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த காட்டிகளை அடிப்படையாக வைத்து நாங்கள் அவற்றினுடைய pH வீச்சங்கள் தொடர்பாக கற்றிருக்கின்றோம். pH வீச்சங்களை வைத்துக்கொண்டு அமிலத்திலே என்ன நிறம், மூலத்திலே என்ன நிறம் என்பன தொடர்பான விளக்கங்களை கற்று அதனைத் தொடர்ந்து ஒரு நியமிப்புக்கு காட்டிகளை எவ்வாறு தெரிவு செய்வது என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒரு வெண்ணமில வெண்மூல நியமிப்புக்கு நாங்கள் எந்த காட்டியையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அந்த நிறமாற்ற pHனுள்ளே எந்த காட்டியினுடைய pH வீச்சமும் உள்ளடங்குவதாக இருக்கும். ஆனால் மென்னமிலம் சம்பந்தப்படும் நியமிப்புகள் அல்லது மென்காரம் சம்பந்தப்படும் நியமிப்புகளின் போது எல்லா வகையான காட்டிகளையும் பயன்படுத்த முடியாது. மென்னமில வெண்கார நியமிப்புகள் என்றால் அங்கே உயர்வான வீச்சை கொண்ட காட்டிகளை மாத்திரம்தான் பயன்படுத்த முடியும். அதே போல மென்காரம் வெண்ணமிலம் தொடர்பான நியமிப்புகள் என்றால் அங்கே தாழ்வான வீச்சை கொண்ட காட்டிகளைத்தான் பயன்படுத்த முடியும். மென்னமில மென்கார நியமிப்புக்கு நாங்கள் பொருத்தமான காட்டிகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் முதலாவது வகுப்பிலே கற்றிருக்கின்றோம், மென்னமில மென்கார நியமிப்பினுடைய அந்த சடதியான மாற்றத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது. எனவே ஆய்வுக்கூடத்திலே அதனை செய்து பார்ப்பதற்கு பொருத்தமான காட்டிகள் நம்மிடத்திலே இல்லை. இறுதியாக இந்த அமிலமூல காட்டிகள் தொடர்பான சில பிரயோகங்களை கணித்தல்களில் எவ்வாறு அதனை பிரயோகிப்பது என்பது குறித்து பார்த்திருக்கின்றோம். ஒரு கரைசலிலே கார்பனேட் அயன்களும் இருகார்பனேட் அயன்களும் உள்ளபோது அவற்றினுடைய சரிவுகளை எவ்வாறு துணிவது என்பது தொடர்பாக கேட்டிருக்கின்றோம். மேலதிகமாக ஒரு கரைசலுக்குள்ளே OH- அயன்களும்
கார்பனேட் அயன்கள் உள்ள போது அவற்றினுடைய செறிவுகளை எவ்வாறு துணிவது என்பதை குறித்தும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவற்றின் செறிவுகளை எல்லாம் துணிவதற்கு எங்களுக்கு காட்டிகள் தொடர்பான எண்ணக்கருக்கள் மிகவும் உதவியாக அமைந்தன என்பதை குறித்து நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்னொரு வகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.